ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெடால எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சோலார் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு டெடா அப்படின்னா என்னன்னு தெரியும். பட் தெரியாத பீப்புளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ டெடா அப்படின்றது வந்து தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. நீங்கள் ஒரு சோலார் பிஸ்னஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக டெடாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஜென்ரலாக எதுக்காக டெடால வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பெனிஃபிட் இருக்கு. ஸோ முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க டெடால வந்து வெண்டரா இருக்கீங்கன்னும்போது, உங்களுக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்லிஸ்ட் பண்ணுவாங்க வெப்சைட்ல. ஸோ அது மூலியமா உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ். ஸோ நீங்க யாருக்கெல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்றீங்களோ, அந்த பீப்பிளுக்கு உங்களால வந்து சப்சிடிஸ் வந்து வாங்கி தர முடியும். 3வது நீங்க இந்த மாரி டெடால மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ்க்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி குடுப்பாங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா. அதன் மூலியமா நீங்க உள்ள போயிட்டு, என்னென்னலாம் வந்து அப்கமிங் டெண்டர்ஸ் இருக்கு, என்ன லைவ் டெண்டர்ஸ் போகுது, எதுக்கு நம்ம எலிஜிபிள் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாமா? அந்த மாரி நீங்க டெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஆர்டர்ஸ் கவர்ன்மென்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு, நீங்க இந்த மாரி டெடால ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணும்பொழுது, இதுல உங்களுக்கு நீங்க லோனுக்கு போறீங்க. உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் தேவைப்படுது அப்படின்னும்போது, 1,00,000 இருந்து உங்களுக்கு 25 லேக்ஸ் வரைக்கும் லோன் குடுக்குறாங்க. அதுல 30% சப்சிடிஸ் வரைக்கும் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கத்தால, நீங்க டெடால வந்து மெம்பர் ஆயிட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம். டெடால வந்து யாரெல்லாம் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டர் ஆக ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்டகிரேட்டர் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 2வது வந்து மேனுஃபேக்சரரா நீங்க பதிவு பண்ணலாம். மேனுஃபேக்சரர் அப்படின்னா வந்து நீங்க சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஏதாவது நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து மேனுஃபேக்சரர் அப்படின்னு நீங்க அதில பதிவு பண்ணலாம். 3வது சப்ளையர். சப்ளையர் அப்டின்னா, நீங்க வந்து டீலர்ஷிப்போ, இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கீங்க சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ல அப்டின்னும்பொழுது, நீங்க வந்து ஒரு சப்ளையரா அங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல சார் நான் 3மே பண்றேன் அப்டின்னா, நீங்க சப்ளையராவும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இன்டகிரேட்டர் 3மே சேர்த்தும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒரே இதுல. இதுக்காக ஏதாவது நம்ப பே பண்ணணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சார்ஜஸ் இருக்கு. நம்ம பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 57,000 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். 57,000 அதுல 50,000 50,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ரீஃபண்டபிள் டெபாசிட் அது. ஓகேங்களா? இந்த 7,000ல வந்து ப்ராசஸிங் அண்ட் என்லிஸ்ட்மென்ட் ஃபீ இது 2ம் சேர்த்து 7,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ 57,000க்கு நீங்க டிடி எடுத்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும். எவ்ரி குவார்ட்டர் இயர்ல வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ அதில நீங்க அ அ ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்பறமா, ஒரு திருப்பி ரினிவல் அப்படின்னும்போது, அது 3 வருஷம் அது கேப்பு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்றதுக்கான சார்ஜஸ் ₹2,000 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இப்ப நம்ம லைவா பார்க்கலாம். அந்த வெப்சைட் உள்ள போலாம். எப்படி என்ன ப்ரொசீஜர் ரிஜிஸ்டர் பண்றது எல்லாமே நம்ம லைவா இப்ப பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ல போனீங்கன்னா, டெடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ டெடான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வருது பாருங்க. TEDA.in. ஸோ தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில வந்து ஓம், டெடா, செக்டார், சப்ளை இது எல்லாமே இருக்கும். இதில நீங்க செக்டார்ஸ் போனீங்க அப்படின்னா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் பயோ எனர்ஜின்னு இருக்கும். ஸோ இதில நீங்க சோலார் எனர்ஜில போங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் சோலார் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் எம்பேனல்ட் இன்ஸ்டாலர், வெண்டார் என்லிஸ்ட்மென்ட் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாரி குடுத்திருப்பாங்க. இதில நம்ப முக்கியமா ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம இங்க போணும். ஸோ வெண்டார் என்லிஸ்ட்மென்ட் ப்ரொசீஜர். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணுங்க. ஸோ டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பிடிஎஃப் ஃபைல் குடுத்துருக்காங்க. அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் ஃபார் வெண்டார் என்லிஸ்ட்மென்ட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் ஃபைலும், வெண்டார் என்லிஸ்ட்மென்ட் ஃபார்ம் அதுவும் 2ம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ விண்டோ. நியூ டேப் சாரி குடுத்துக்கிறேன். ஸோ நியூ டேப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில பாருங்க, டெடால வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான உங்களுக்கு என்லிஸ்ட்மென்ட் ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க.
ஸோ இதில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, நீங்க TEDAல வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்டின்னா வந்து ஒரு வேலிட் ட்ரெய்னிங் சர்டிஃபிகேட் அதாவது கவர்ன்மெண்ட் மூலியமா கண்டக்ட் பண்ற 2 டேஸோ இல்ல 5 டேஸ் இல்ல 7 டேஸ் இந்த மாரி வந்து புரோகிராம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். ஆ இது யார் குடுக்குறா அப்டிங்கன்னா TEDA, EDI, MSMEDI இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் செக்டார்ல இருக்கிற ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஒரு கவர்ன்மென்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். மினிமம் 2 டேஸ் ட்ரெய்னிங் இருந்தா போதும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்டின்னா வந்து நீங்க இந்த மாரி ஒரு ட்ரெய்னிங் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ ட்ரெய்னிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ லிங்க்லயே கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ட்ரெய்னிங் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு எப்படி சர்டிஃபிகேட் வாங்கலான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதில வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். இருக்கும்பொழுது நம்ம எப்பலாம் போய் பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 15 நாள்ல நம்ம பதிவு பண்ணலாம். எந்தெந்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம், ஜூலை, அக்டோபர் அண்ட் ஜனவரி. இந்த 4 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனி ஒன் ஆஃப் த மந்த்ல நீங்க ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள இத அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து, இதில சாரி இதில தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. சர்டிஃபிகேட் வேலிட் சர்டிஃபிகேட் இல்லாம உங்களால பதிவு பண்ண முடியாது. ஸோ 2வது பாயிண்ட் இப்ப பார்க்கலாம். ஸோ இஷ்யூஸ் என்லிஸ்ட்மென்ட் லெட்டர்ஸ் டூ தி வெண்டார் ஃபார் நெக்ஸ்ட் 15 டேஸ். ஸோ இந்த குடுக்குற அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அ அது வந்து பார்த்தீங்கன்னா, டிடியா எடுக்கணும். இன் ஃபேவர் ஆஃப் தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மென்ட் ஏஜென்சி பேயபிள் அட் சென்னைன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம வந்து ஒரு 5,000 பிளஸ் 2,000 நான் ஆல்ரெடி சொன்னேன் 7,000 பே பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுல 5,000 ஃபார் என்லிஸ்ட்மென்ட் ஃபீ, 2,000 ஃபார் ப்ராசஸிங் ஃபீ. இது 2மே நான் ரீஃபண்டபிள். பட் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டபிள் டெபாசிட். இதுவே நீங்க ரினிவல் பண்ணும்போது எவ்ரி 3 இயர்ஸ் கழிச்சு ரினிவல் பண்ணும்போது ரினிவல் ஃபீஸும் வந்து ₹2,000 தான். ஸோ இதுல 3 விதமா பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்னன்னா இன்டகிரேட்டரா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையரா ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். பட் இதுலயே உங்க இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா அத பேஸ் பண்ணியும் வந்து இங்க கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ நீங்க ஸ்மால்ல ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா வந்து 10 லேக்ஸ் பெர் ஃபினான்ஷியல் இயர் நீங்க டர்ன் ஓவர்ஸ் காட்டியிருக்கணும். இருக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்லி டிடி மட்டும் எடுத்தா போதும். இதுவே 25 லேக்ஸ் போகும்பொழுது நீங்க 50,000 பிளஸ் 1 இயர் வந்து பேங்க் கேரண்டி நீங்க குடுக்கணும். இதுவே வந்து அபோவ் 25 லேக்ஸ் உங்களுக்கு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 பிளஸ் வந்து பேங்க் கேரண்டி 2 லேக்ஸ் வந்து நீங்க காட்டணும். ஸோ இந்த 7,000 வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ மேண்ட்ரி ட்ரெய்னிங். ஸோ கண்டிப்பா ட்ரெய்னிங் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பிளஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ நீங்க எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். இல்லன்னா வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க டைரக்ட்டா கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அந்த சர்டிஃபிகேஷன் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பிளஸ் ஜிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர்ஸோடைய கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அவங்க அவங்களுடைய ஹெல்ப் மூலியமா நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷனும் நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்லிஸ்ட்மென்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரினிவல் ஃபார் என்லிஸ்ட்மென்ட் அப்ளிகேஷன் வில் நாட் பி ப்ரோசீட் வித்தவுட் எ வேலிட் திரும்பியும் அதே தான் சொல்றாங்க. சர்டிஃபிகேட் இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்ப இந்த பிடிஎஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்ம் குடுத்துருப்பாங்க. இத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, ஸோ இதில ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்லிஸ்ட்மென்ட் ஃபீ, அமௌண்ட், இந்த டிடி நம்பர், அப்புறம் எந்த பேங்க்ல அப்படின்ற டீட்டெயில்ஸ் இத குடுத்ததுக்கு அப்புறமா, நேம் ஆஃப் த கம்பெனி உங்க கம்பெனி பேரு, கம்பெனியுடைய அட்ரஸ், 3வது வந்து டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஃபேக்ஸ் இருந்தா ஃபேக்ஸ் இல்லன்னா தேவையில்ல. கான்டாக்ட் பெர்சன் புரொப்ரைட்டர்னா ஒரு பெர்சன் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் எனி ஒன் ஆஃப் த பெர்சனுடைய கான்டாக்ட் நம்பர் குடுங்க. அவருடைய மொபைல் நம்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்ப்பரேஷன் இதுதான் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து இங்க குடுக்கணும். டின் நம்பரும் வந்து அ க சர்வீஸ் சர்வீஸ் டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது 2ம் கிடையாது. இதுக்கு பதில் நீங்க ஜிஎஸ்டி நம்பர் வந்து இதுல குடுத்தா போதும். பான் நம்பர் உங்களுடைய நீங்க புரொப்ரைட்டர்னா உங்களுடைய பான் நம்பரே குடுக்கலாம். இதுவே பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் பிரைவேட் லிமிடெட்னா உங்க கம்பெனிக்குனான பான் கார்ட வந்து பான் வந்து நீங்க நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் பேமெண்ட்
டீட்டெயில்ஸ் கொடுங்க. நேம் ஆஃப் த பேங்க் உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பேங்கோட அட்ரஸ், அக்கவுண்ட் நம்பர். ஸோ டைப் வந்து ப்ரொப்ரைட்டர்னா சேவிங்ஸே போதுமானது. கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்ல. பார்ட்னர்ஷிப் ஆர் பிரைவேட் லிமிடெட்னா கண்டிப்பாக கரண்ட் அக்கவுண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரரா, டீலரா, இன்டெகிரேட்டரா. ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய அட்ரஸ், உங்களுடைய கம்பெனி அட்ரஸ் இது எல்லாமே. ஸோ கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காப்பீஸில் இதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டிக் பண்ணுங்கள். ஸோ டீலர்ஷிப் ஃபார்ம் நீங்கள் டீலராக இருந்தீங்கன்னா, ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ பேனு, அதுக்கப்புறம் இது வந்து ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்கும் கிடையாது, இது பதில் ஜிஎஸ்டி, அப்புறம் டிடி ஸோ கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே அந்த பேங்க் கேரண்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க எப்போனா வந்து மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேலாக போகும்போது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து டிக்ளரேஷன் அதில் உங்களோட நேம் எழுதி ஜஸ்ட் சைன் பண்ணி உங்களோட கம்பெனியோட சீல் கண்டிப்பாக முக்கியம். ஸோ சீல் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸில் இந்த ஏப்ரல். ஸோ நீங்கள் எவ்ரி குவார்டர் இயர் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 4 மாதத்துல ஏதாவது ஒரு மாதம் முதல் 15 நாளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 15 டேஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்புறம் சைட் விசிட் லைவாக வந்து உங்களுடைய ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்டு வெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் சோலாரில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் வேணாலும் பண்ணலாம். அண்ட் தென் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் சப்சிடிஸ்லாம் மானியம்லாம் நீங்கள் வாங்கி தர முடியும். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல, அப்ளை பண்ண தெரியல, அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கொடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா?